ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த காரியம் நடக்கலைன்ட்டு நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அந்த காரியத்தை செய்வாருங்க. நீங்க விரும்புற, நீங்க எதிர்பார்க்கிற, எனக்கு இந்த காரியம் நடக்காம போயிடுச்சு, இந்த வேலை எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இந்த படிப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இந்த குடும்பம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சில காரியங்கள், சில விஷயம் நமக்கு கிடைக்கலன்றதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க தானே. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எது கிடைக்கல, உன்னை விட்டுட்டு போச்சு, அது வேண்டாம், அது உனக்கு கிடைக்காம போயிடுச்சு, நீ வருத்தத்தோட கவலைப்படுற தெரியுமா மகனே மகளே, நீங்க அதை குறித்து கவலைப்படாத. அதை காட்டிலும் மிகப்பெரிய காரியங்களை இன்னைக்கு நீ பார்க்க போகிற. நான் உனக்கு கொடுக்க போற காரியம் எல்லாமே பெஸ்டா இருக்க போது. அது சூப்பரா இருக்கும். நீ எதிர்பார்க்கிற காரியம், நீ நினைச்சிருக்க காரியத்தை விட நான் உன்னை குறித்திருக்க சித்தமோ திட்டமோ ரொம்ப பெருசுமா. அதுவும் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ உனக்கு கிடைக்கிற, உனக்கு எதிர்பார்க்கிற அந்த காரியம் நடக்கலன்ட்டு கவலைப்படாத. நீ நினைச்சு பார்க்க முடியாத, உன் அறிவு கேட்டாத அந்த காரியம் நடக்க போகுது. மிகப்பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில பார்க்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலியமா உங்களோட கூட இன்னைக்கு பேச போறாரு. அந்த வார்த்தையை உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்குறேன். யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்துல ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு வாக்கு தராருங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திடுவார். அதாவது மகனே மகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்ய போறாருமா. எல்லா காரியம்னா அது என்ன காரியம்? பெரிய பெரிய காரியம். அப்ப ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஏசப்பா நம்மள குறித்திருக்க சித்தம் ரொம்ப பெருசு. அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே நீ பயப்படாது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பயப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம் மகிழ்ந்து களி கூறு. களி கூறுனா நீங்க சந்தோஷமா இருக்கணும் தாங்க ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் வருத்தத்தோடு கூட காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் எந்த காரியத்தை நினைத்தும் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அழைத்திருக்கிறேன். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க. இது எனக்கு நடக்கலையே, இந்த காரியம் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, இந்த எக்ஸாம்ஸ்ல நான் பாஸ் ஆகாம போயிட்டேனே, இந்த வீடு எனக்கு கட்ட முடியாம நிலைமையில இருக்கு, இந்த வீட்டு பிரச்சனை ரொம்ப நாளாவே இருக்குங்க, இது எப்படிதாங்க மாறும், ரொம்ப பயமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில இருக்க எந்த காரியத்தை குறித்தும் நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பயப்படக்கூடாதுன்ற அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்கணும். ஏன்னா ஏசப்பா எனக்காக செய்வார்ன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துடணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்க முடியுமா? நினைச்சு அந்த காரியத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு தானே இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? உன் துக்கத்திலையும், உன் பிரச்சனையிலும், உன் போராட்டங்கள்லயும் மகனே மகளே உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னா இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ நினைச்சு பாக்குற அந்த பெரிய காரியங்களை செய்ய போற. நீ நினைச்சு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உன் அறிவு கேட்டாத காரியங்கள், எனக்கு இது நடக்குமான்னு நீ எதிர்பார்க்கற தெரியுமா? அந்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறாருங்க. ஏசப்பா பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேகருக்கு அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாருங்க. எஸ்தரை தேவன் உயர்த்திருக்கிறாரு, தானியேலை தேவன் உயர்த்திருக்கிறாரு, யோசேப்பை தேவன் உயர்த்திருக்கிறாரு. இவங்களை எல்லாரையுமே தேவன் உயர்த்தின விதம் பாத்தீங்கன்னா பாடுகள் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், பிரச்சனையின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் தான் தேவன் உயர்த்தினாரு. எல்லாரையும் ஈஸியா உயர்த்தல. நமக்கு இன்னைக்கு வர பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய உயர்வுக்கான ஒரு அடையாளம் தான். அப்போ நம்ம உயர போறோம், நம்ம முன்னேற போறோம், நம்ம ஜெயிக்க போறோம் தான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. நம்ம ஜெயிக்க போற அந்த நேரமும் அந்த காலமும் வந்துடுச்சு. எப்போ வந்துடுச்சு? அதுக்கான அடையாளம் தான் நீங்க இன்னைக்கு சகித்து கொண்டு நீங்க இந்த வேதனை அனுபவிச்சு நீங்க பாத்தீங்க, இந்த வேதனை காலம் இதெல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராரு. நீங்க விசுவாசத்தோட இருக்கீங்களா? இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை மாறும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியும் ஜெபம் பண்ணணும். ஏசப்பா கிட்ட உங்க பிரச்சனை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா, நீங்க பைபிள் படிக்கிற பிள்ளையா, நீங்க மாறணும். நீங்க பைபிள் படிக்காம இருந்துட்டீங்களா? அப்ப அற்புதம் நடக்காது. நீங்க பிரேயர் பண்ணாம இருந்துட்டீங்களா? அப்ப அற்புதம் நடக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் ஜெபம் பண்ணணும், டெய்லியும் பைபிள் படிக்கணும். நீங்க ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்க நீங்க கற்றுக்கொள்ளணும். ஏசப்பாவோட அதிகாலையில நீங்க நேரத்தை செலவழிக்கணும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க நேரத்தை செலவழிக்கணும். ஏசப்பாக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை அவர் பார்த்துப்பாரு.
நம்ம ஏசப்பாவுடைய கரத்துல போகும்போது அவர் நம்மள உள்ளங்கையில வச்சுக்கிறாரு பாத்தீங்களா. அப்போ அந்த உள்ளங்கையில நம்ம சேஃப்டியா இருப்போம். அதான் ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே நீ என்ன பண்ணு, நீ விசுவாசத்தோட ஜெபிக்கிற பிள்ளையா இன்னைக்கு நீ மாறு, பைபிள் படி, நான் உன் கூட பேசுவேன், கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும், அந்த பிரச்சனையை நான் மாற்ற போறேன், நீ அதை குறித்து கவலைப்படாதன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. இன்னைக்கும் சில பாத்தீங்கன்னா சில காரியங்கள் நடக்கலன்னு கவலைப்படுறீங்க, அழுவுறீங்க, இப்ப கூட வருத்தத்தோடு கூட இருக்கீங்க. அந்த வருத்தத்தை தேவன் இன்னைக்கு மாற்ற போறாருங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை எப்பங்க செய்வாரு? இன்னைக்கே செய்ய போறாருங்க. அவர் மேல நம்ம விசுவாசமா இருக்கும்போது. தேவன் அவர்களை உயர்த்தினாரு. பைபிள்ல அநேகரை உயர்த்தி இருக்கிறாரு பாத்தீங்களா. சிங்க கெபில தான் தானியேலை உயர்த்தினாரு. அந்த சிங்கங்கள் மூலியமா அந்த பிரச்சனை தானியேலுக்கு வராம இருந்தால் தானியேல் உயர்ந்திருக்க முடியுமா? இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு வந்தது நல்லது, ஏன்னா இந்த பிரச்சனை மூலியமா தான் நான் உயர போறேன்ற அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு நீங்க வரீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்ற போறாரு. நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். இன்னைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திங்க, அப்பமும் மாவும் குறையாதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லா காரியங்களையும் நீங்கள் உயர்த்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தையை அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த நாளை எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நன்மையாய் நடத்தி தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.